வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாச மருத்துவமனை, நாகர்கோயில். இன்னைக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி மேலும் ஒரு சந்தேகமான ஒரு கேள்விக்கு நான் இன்னைக்கு விடை தர போகிறேன். அதாவது செயற்கை மூட்டு போடணும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு தங்கள்கிட்ட நம்ம தேய்மானம் ஏற்பட்ட நபர்கிட்ட நம்ம சொல்கிறோம்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு இந்த மூட்டு உழைக்கும், எவ்வளோ நாளைக்கு இந்த ஜாயிண்ட்டோட லைஃப் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது பார்த்தோம்னா ஒரு ஜாயிண்ட்டு, செயற்கை ஜாயிண்ட்டோட லைஃப் பார்த்தோன்னா நிறைய ஃபேக்டர்ஸை சேர்ந்தது. ஒரு ஃபேக்டர் அதுக்கு சொல்ல முடியாது. அதில் ஒரு சில ஃபேக்டர்ஸை நான் இப்போ சொல்கிறேன். முக்கியமானது பார்த்தோம்னா நம்ம செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை டெக்னிக். ஸோ ஒரு நல்ல டெக்னிக்கில் கரெக்டான அக்யூரேட்டான முறையில் அந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த ஜாயின்னுடைய லாங்கிவிட்டி ரொம்ப அதிகமாக வரும். இது வந்து நிறைய வருஷமாக நிறைய வெளிநாடுகளில், நம்ம நாட்டிலையும் சரி, நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்டான டெக்னிக் படி கரெக்டான அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த மூட்டினுடைய வாழ்நாள் அதிக அளவுக்கு நீடிக்கும். ரெண்டாவது பார்த்தோம்னா இம்ப்ளான்ட். நம்ம இப்போ உள்ள போட்டிருக்கக்கூடிய இம்ப்ளான்ட் அப்படின்னா அந்த செயற்கை மூட்டினுடைய பாகங்கள் இருக்கு இல்லையா, இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் டைட்டானியம் சொல்லக்கூடிய வெரைட்டி இருக்குது, ஆக்சினியம் வெரைட்டி இருக்குது, செராமிக், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து நல்ல முறையில் செய்யக்கூடிய உலோகங்கள் வந்து பார்த்தோம்னா டைட்டானியம், பாலியத்திலிருந்து நல்ல கூடுதலாக உள்ளது. இந்த மாதிரி நிறைய இம்ப்ளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் தேயாமல் நம்ம மனித உடலோடு அதிகமாக ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அப்போ அது வந்து பார்த்தோம்னா நிறைய நாள் உழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்டீலு, சில அலாய்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து செய்யலாம், சீக்கிரமாக அது கரோஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு போடக்கூடிய மூட்டுகள் வந்து நம்ம தரமானதா, இந்த மாதிரி நல்ல லேட்டஸ்ட்டாக உள்ள மாதிரி உள்ள டைட்டானியம் போன்ற உலகங்கள் போட்டோம்னா நம்ம நிறைய நாள் நமக்கு அது உழைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இன்னொன்று வந்து நம்ம சர்ஜிக்கல் டெக்னிக் அப்படின்னு சொன்னது மாதிரி நம்மளுடைய சர்ஜனோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும். இப்போ மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடியது வந்து நார்மலான சிகிச்சை கிடையாது. அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்து நிறைய அறுவை சிகிச்சைகள் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சில செட்டப்லாம் நம்ம பண்ணவங்க தான் என்ன செய்ய முடியும், இந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியும். அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் இருக்கும்போது அதுக்கும் வந்து நம்மளுடைய ஜாயினுடைய லாங்கிவிட்டி அதிகமாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம்னா அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அரங்கம். அப்போ ஆப்ரேஷன் தியேட்டர் பார்த்தோம்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் நாங்கள் வச்சுருப்போம். லேமினார் ஃப்ளோ, அந்த மாதிரி ஹெப்பா ஃபில்டர், இந்த மாதிரி ரொம்ப அதிகமான சுத்தமான அளவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் வந்து என்ன செய்யணும், இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுமே தவிர சாதாரண அறுவை சிகிச்சைகள் நேரங்களில் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அதிகமாக இன்ஃபெக்ஷனுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கிருமி தொற்று ஏற்பட்டுச்சுன்னா நம்ம எவ்வளோ நல்ல ஒரு வகையான மூட்டுகள் போட்டாலும் என்ன ஆயிரும், நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து வீணாக போயிடும். அதனால வந்து இன்ஃபெக்ஷன் இல்லாமல், எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு தரமான ஒரு சூழ்நிலையில் அந்த என்விரான்மெண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதன் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம், அந்த மூட்டுகளை வந்து அதிக வருஷத்துக்கு உழைக்கிறதுக்கு நமக்கு வந்து உண்டாக்கலாம். இப்போ இது வரைக்கும் உள்ளதெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை பற்றி உள்ள பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். இப்போ முக்கியமாக கடைசியில் பார்த்தோம்னா நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நபர் அவங்க வந்து எப்படி வந்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை நல்லா வச்சுருந்து உடல் பருமன் இல்லாமல், ஒபிசிட்டி இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுவும் வந்து நம்ம மூட்டுகளை நிறைய நாளைக்கு லைஃப் லாங் நமக்கு இருக்கிறதுக்கு பாதுக்கும். இன்னொன்று சுகர் இருக்கவங்க சுகரை பர்ஃபெக்ட் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். வேறு சில ஹார்ட் அந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு மருந்து எடுக்கிறவங்களாம் அதை கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ உடம்பும் நம்ம கரெக்டான முறையில் வச்சுருந்தோம்னா இந்த ஜாயிண்ட்டினுடைய லாங்கிவிட்டி அதிக நாளைக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் மேலே சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுடைய செயற்கை மூட்டு நிறைய நாளைக்கு வர்றதுக்குள்ளே ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ இதுக்கு உள்ள பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ் ஃபார் லைஃப். அதாவது ஒரு தடவை உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சோம்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக அந்த மூட்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எய்ம். இப்போ நாங்கள் வந்து கடந்த 15 வருஷங்களாக வந்து நம்ம நிறைய பேருக்கு, நம்ம நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து நம்ம மூட்டு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கோம். அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 15 வருஷம் ஆன பிறகுமே யாருக்கும் வந்து லூஸ் ஆகவும் காம்ப்ளிகேஷன்ஸ் வரல. ஸோ ஜாயின்ட்ஸ் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு மூட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் செயல்படுறோம். ஸோ இந்த மாதிரி செயற்கை மூட்டுகளை பற்றி எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எங்களை நாடலாம். நீங்கள் தொலைபேசி எண்ணிலோ இமெயிலையோ உங்களுக்கு தகவல் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு காத்திருக்கோம். நன்றி.